Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு லவ்லி தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ரேண்டமான vlog தான். ஸோ இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறது ஒரு ஃப்ளிப்கார்ட்டோட ஒரு குட்டி saree haul வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து நிறைய பேர் நம்ம ஹோம் டூர் பார்த்துட்டு கேட்டது வந்து இந்த ஃபோட்டோஸ் வந்து எப்படிக்கா ஃப்ரேம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸ் எப்படி ஃப்ரேமில் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கீங்க மீன்ஸ் எப்படி ஹூக்ஸ் வச்சு ஒட்டியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் நான் தொப்பக்கட்டீர்னு கீழே விழுந்து இடுப்பை வந்து வலி வர அளவுக்கு கீழே விழுந்த கதையும் உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி உங்களோட இந்த வீடியோவில் இருக்க போது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு லவ்லி தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இன்னைக்கு ஃபுல்லாக என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு ரொட்டீன் vlog-ஆ தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு காலையிலேயே ஃபஸ்ட்டு வேலையாக என் ஃப்ரெண்ட் வந்து அழகு பொட்டிக் அப்படின்னு சொல்லி ஒரு இது ஆன்லைனில் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். அவங்க ஆஃப்லைனில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நம்மளோட தையல் சேனலில் லாஸ்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். இது அவங்களோட தேர்ட் லாஸ்ட் பேட்ச் வந்து கொரியர் பண்ணும். ஆனால் வந்து அண்ணா வந்து வெளில போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நம்ம அவங்கக்கிட்ட கார் இப்போது இல்லை, ஆட்டோலாம் வர வைக்க முடியாதுங்கிறதுனால நான் போயிருந்தேன். அவங்க ரெகுலராக ஒருத்தவங்களை கான்ட்ராக்ட் மாதிரி ஒரு டீலர் வச்சுருப்பாங்கல்ல, அங்கே போய் கொரியருக்கு கேட்டேன். அங்கே அவங்களுக்கு கொரியர் கொடுத்துட்டு நார்த் இந்தியாவிலேருந்து சில பேர் வாங்கியிருந்தாங்க, குர்கான்லேருந்துலாம் வாங்கியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஸ்பீட் போஸ்ட் அங்கே வந்து 15 நாள் ஆகும்னு சொன்னாங்க. ப்ரொஃபஷனல் கொரியர் அப்படின்னு ஒரு மாதிரி அலைஞ்சு திரிஞ்சு வந்தேன். தஞ்சாவூரில் சரஃபோஜி காலேஜ்க்குள்ளே வந்து போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குங்கிறதே எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். அந்த மாதிரி அலைஞ்சிட்டு வந்தேன். ஸோ அவங்களும் வந்திருந்தாங்க. ஸோ 2 பேரும் தான் போயிருந்தோம். அடுத்த வீட்டுக்கு வந்திருந்ததும் மாமா வந்து இளநீ வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த இளநியை ப்ளீஸ் மாமா ரெண்டையும் எனக்கே உடச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டையும் அவங்கள்ட்ட உடச்சி வாங்கினேன். சரி குடி, நான் குடிச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வந்து தான் நான் வந்து டிஃபன் சாப்பிட்டேன். நம்மளோட இதுக்காக இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்காக வந்து தான் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாகவே ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டேன். இட்லி அப்புறம் பூண்டு துவையல் அவ்வளவுதான். ஸோ இந்த கிளிப்பிங் வந்து நான் ஏற்கனவே எடுத்திருந்தது நம்ம சேனலில் வந்து இது நாங்கள் ஃபோட்டோ ஃப்ரேம் ஒட்டையிலே ஒரு இதில் மட்டும் எடுத்திருந்தோம். ஸோ அதை தான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ ஃப்ரேம் ஒட்ட போகிறீங்களோ அதை வந்து பின்னாடி இருக்கிற ஸ்க்ரூ இந்த மாட்டுறதுக்குலாம் கொடுத்துருப்பாங்களோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு லைட்டாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. அண்ட் உங்களோட கமாண்ட் ஹூக்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணுறது உங்களோட ஃபோட்டோ ஃப்ரேமோட வெயிட், அது ஃபோட்டோவோ இல்லை நான் இப்போ வந்து சில்வர் ப்ளே பட்டன் போட்டிருக்கேன்ல, அந்த மாதிரி எதை நீங்கள் ஒட்டுறீங்கனாலும் சரி அதோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கமாண்ட் ஹூக்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி 5.4 kg, 7.2 kg, 1.4 kg ரொம்ப சின்ன சின்ன ஃபோட்டோஸ்லாம் ஒட்டியிருந்தோம்ல, இந்த தாமரைப்பூ புத்தாலாம் ஒட்டியிருந்தோம்ல, அதெல்லாம் 1.4 kg 100 rupees அந்த மாதிரி தான் வந்துச்சு. அதெல்லாம் எனக்கு அதில் வந்து 4 பீஸோ 8 பீஸோ இருக்கும். ஸோ 2 பீஸ் சேர்ந்தது தான் ஒரு சைடு ஒட்ட முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் நம்ம அதை எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துகிட்டு அதை ஓப்பன் பண்ணோன்னா அதில் 2 பீஸ் ஜோடி ஜோடியாக செட்டாக இருக்கும். சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அதுக்குள்ளே எத்தனை பீஸ் இருக்குங்கிறது மாறும். மினிமம் ஒரு 2 செட்டாவது இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறத 2 பக்கமும் நீங்கள் வந்து ஒட்டலாம், இல்லை 4 சைடும் கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். உங்களோட சாய்ஸ் தான், அது நீங்கள் எப்படி ஒட்டிக்கிறீங்கிறது. ஸோ இந்த மாதிரி இருக்கும், வெல்க்ரோ மாதிரி தான் இருக்கும். ஸோ 2ஐயும் பிச்சுட்டு ஒன்று மேலே ஒன்று ஃபஸ்ட்டு வெல்க்ரோ ஒட்டிக்கோங்க. ஃபஸ்ட்டு கம் எடுக்கக்கூடாது, ஃபஸ்ட்டு ஒன்று மேலே ஒன்று வெல்க்ரோவை கரெக்டாக ஒட்டிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் ஒட்டினதுக்கப்புறம் இது வந்து நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க. அமுக்கி விட்டுட்டு 2 சைடில் எந்த சைடில் இருக்கிற பேப்பர் வேணாலும் எடுக்கலாம். 2 சைடுமே கம்மோட தான் இருக்கும். ஸோ ஒரு சைடில் பேப்பரை எடுத்துகிட்டு அதை வந்து நீங்கள் உங்களோட ஃபோட்டோ ஃப்ரேமில் சென்டரில் ஒட்டிக்கோங்க. 2 கார்னரில் ஒட்டுறீங்கன்னா இந்த 2 கார்னர், இல்லை மேலே மட்டும் ஒட்டுறீங்கன்னா மேலே ஒன்று கீழே ஒன்று அந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஒன்ஸ் ஒட்டிட்டு எல்லா 2 சைடும் ஒட்டினதுக்கப்புறம் நீங்கள் இந்த மேலே இருக்கிற பேப்பர் இருக்குல்ல, அதை பிரிச்சுட்டு அப்படியே செவத்தில் நேராக வச்சு ஒட்டிட வேண்டியதான், அவ்வளவுதான், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ வந்து நாளைக்கு நமக்கு முளைக்கட்டை வைக்கணும் பயிறு அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக நான் வந்து பாசிப்பருப்பு பச்சை பயிரை வந்து ஊற வைக்கிறேன். எனக்கு பயிறு வகையில் வந்து பச்சை பயிறு தான் ரொம்ப ஃபேவரட். பணியாரம், தோசை அப்படின்னு நான் அடிக்கடி இதுதான் செய்வேன். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு முளைக்கட்டை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஊற வச்சுருக்கேன். நம்ம சேனலில் ஒன் ஆஃப் த ரொம்ப பாப்புலரான வீடியோ அது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது இல்லைன்னா நான் லிங்க் வந்து ஐ பட்டன் அப்படி இல்லாட்டி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அண்ட் நீர் உருண்டையும் இனிப்பு கொழுக்கட்டையும் ஆன்ட்டி வீட்டில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதையும் வந்து ஆளுக்கு 2 மாமாவும் நானும் சாப்பிட்றோம். லஞ்ச் வந்து சேம் ஒரே மாதிரி தான். பொடலங்காய் வந்து பருப்பு போட்டு கூட்டு பண்ணிவிட்டு அடியில் வந்து சாமை வந்து வடித்து வச்சுருக்கேன். ஸோ அப்படியே பவுலாக ஒன்றா எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளோட பெட்டு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நீங்கள் பார்த்ததை விட இந்த சைடு திரும்பின டைரக்ஷனில் இருக்கணும். அதுக்கு ரீசன் தான் நான் கீழே தொப்பக்கட்டின்னு விழுந்தது. நான் வந்து எப்பயுமே இந்த பெட்டு வந்து இங்கே தான் இருக்கும். நாங்கள் இப்போ ஒரு 6-7 மாதமாக தான் அந்த பக்கம் திருப்பி போட்டிருந்தேன். ஸோ அப்படி திருப்பி போட்டு நம்மளோட பெட்டு புது பெட் வேக்ஃபிட்டில் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நான் தூங்கியெல்லாம் படுக்கையெல்லாம் சொல்லிகிட்டே வருவேன், என்ன கீழே விழ போகிறேன்னு தெரியல அப்படின்னு. ஸோ அன்னைக்கு வந்து தொப்புன்னு கீழே விழுந்துட்டேன். நம்ம அதை வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வாட்டர் ப்ரூஃப் கவர் வந்து ரீசெண்டாக வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களோட பெட்டும் இந்த மாதிரி ஒயிட் கலர்லலாம் இருந்துச்சுன்னா தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். வேக்ஃபிட்டோட தான், ஆனால் நான் அமேசான்லேருந்து வாங்கினேன். வேக்ஃபிட்டில் இது காஸ்ட்லியாக இருந்துச்சு. அண்ட் அந்த பெட்டு வந்து ரொம்ப வெள்ளவெளின்னு இருக்கிறதுனால பார்க்குறப்பவே அது அழுக்காயிடுமோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ இதை போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல. பட் அதுலேயே நீங்கள் வந்து இது பண்ண முடியாது. அதுக்கு மேலே கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு பெட்ஷீட் விரிக்கணும். அது கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நம்மளோட ஸ்டோரிக்கு போகும்.
என்னாச்சு அப்படின்னா நைட்டு நான் வந்து எப்பயும் போல் தூங்கிட்டேன். திடீர்னு வந்து அம்மா அப்படின்னு விழுந்தேன்னு பார்த்தீங்கன்னா கீழே விழுந்திருந்தேன். அங்கே தான் வந்து என்னோடய கண்ணாடி நம்ம ஐ கிளாஸ் போட்டிருப்பேன்ல அதெல்லாம் கழட்டி அது ஐ கிளாஸு, கிண்டிலு, மொபைல் எல்லாமே கீழே கட்டிலுக்கு கீழே தான் வச்சுருந்தேன். எல்லாத்து மேலேயும் சேர்ந்து விழுந்துட்டேன். கிண்டிலும் மொபைலும் கடவுளேன்னு தப்பிச்சிருச்சு இந்த யானைக்குட்டி விழுந்தும். ஆனால் அந்த கண்ணாடி பாவம் அதால் எதுவுமே பண்ண முடியல. ஸோ அதனால் அந்த கண்ணாடி நொறுங்கிடுச்சு. கிளாஸ் எல்லாம் எதுவும் குத்தலை. ஆனால் வந்து அந்த ஃப்ரேமை விட்டு கலண்டுருச்சு. கண்ணாடி வந்து நொறுங்கிருச்சு மீன்ஸ் அது ஃபைபர் தானே, அதனால் அது உடையெல்லாம் இல்லை. பட் அந்த ஃப்ரேமை விட்டு அந்த இது வந்து வெளியில் வந்துருச்சு. ஸோ செம்ம வலி இடுப்பு. மாமா வேறு நான் கத்தவும் அவங்க வேறு அடிச்சு பிடிச்சி எந்திரிச்சிட்டாங்க. ஸோ அதனால் அழகாவது ஒன்றாவது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இந்த மாதிரியே போட்டேன். நமக்கும் செவருக்கும் தான் சரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து அன்றைக்கி ஈவினிங் வந்து பாட்டியோட தோப்புக்கு வந்திருந்தேன் என்னென்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு. செம்ம சூப்பராக இருந்துச்சு கிளைமேட். பாட்டி வந்து சுண்டக்காய், பாவக்காய்லாம் இது பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கோழி, கின்னி கோழி, நாட்டுக்கோழி, அப்புறம் ஆட்டுக்குட்டிக்கெலாம் இந்த குடில் கட்டியிருக்காங்க. ஆனால் அதுங்க எல்லாம் வந்து அது மேலேயே தான் ஏறி நிற்கிதுங்க. ஸோ திரும்பி வர்றப்ப சன்செட் வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அது என்னென்னு உங்களுக்கு சீக்கிரமே ஷேர் பண்ணுறேன். நைட்டு டின்னருக்கு வந்து வெங்காய சட்னி, அப்புறம் வந்து தினை தோசை. நார்மல் தோசை மாவு மாதிரியே தான், ஆனால் அரிசிக்கு பதிலாக திணை போடுவோம், அவ்வளவுதான். ஸோ காலையில் மிஷின் வாஷ் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் பிரித்து செக்ரிகேட் பண்ணி வைக்கிறேன். 2 செட் என்னோடய துணி இருக்குது, ஒரு செட் மாமாவோடது இருக்குது, அப்புறம் வந்து ஒரு செட் வந்து கையால் துவைக்கிற துணி இருக்குது. இதெல்லாம் வந்து கையால் துவைக்கணும். அது வந்து மாமாவோடது ஒரு செட் தனியாக போடணும். இதில் வந்து ஜீன்ஸு, அப்புறம் புது குர்த்தா, துப்பட்டா சாயம் போகுமோன்னு பயமாக இருக்கிறது எல்லாத்தையும் நான் தனியாக கையில் துவைக்கிறதுக்கு வச்சுருக்கேன். மிஷினில் போடுறதுக்கு 3 ஒதுக்கி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்மளோட ஃப்ளிப்கார்ட் ஹால் லாஸ்ட் ஒரு 2-3 வீடியோக்கு முன்னாடி சொன்னேன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 புடவை ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. 8 புடவையை ரிட்டர்ன் பண்ணிட்டேன். 2 புடவை ரிட்டர்ன் பண்ணல. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னால் ரிட்டர்ன் பண்ணுற ஆப்ஷன் அதுக்கு இல்லை. ஏன்னா சுத்தமாக எனக்கு குவாலிட்டி பிடிக்கவே இல்லை. நான் எல்லாமே 400 கீழே வாங்கினேன். என்னோட தப்பு தானான்னு தெரியல, ரொம்ப ப்ரைஸ் கம்மியாக வாங்கினதுனாலயா அப்படின்னு தெரியல. பட் சுத்தமாக நல்லாவே இல்லை. இதில் ஏதாவது ஒன்று ஸ்டிச் பண்ணுவேன் கண்டிப்பாக. ஆனால் இது எதுவும் போட்டுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு தோணல. சாரீ ஃபுல்லாகவே இதுதான், வேறு எந்த டிசைனுமே கிடையாது. சாரீ டிசைன்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு. கேமராவில் இது கலர் கூட நல்லாயிருக்கு. பட் நேரில் பார்க்குறப்போ அதோட குவாலிட்டி வந்து சுத்தமாக எனக்கு வந்து பிடிக்கல. ஸோ அதனால் எல்லா புடவையுமே அனுப்பிட்டேன். இது ரிட்டன் அனுப்ப முடியாதனால வச்சுருக்கேன். ஸோ ஏதாவது ஒரு மேக்ஸி ட்ரெஸ்ஸில் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. அடுத்து வாங்கினது இந்த ட்ரெஸ்ஸு, இந்த சாரீ. இதுவும் வந்து நம்மள்ட்ட சில்வர் கலரில் ஒரு சீக்வன்ஸ் ஃபேப்ரிக் என்கிட்ட 1 மீட்டர் இருந்துச்சு. ஸோ அந்த 1 மீட்டருக்கு வந்து இதை வந்து கீழே ஃப்ராக்காக தைக்கலாங்கிற மாதிரி வாங்கினேன். சாட்டின் லைனிங் கொடுப்போம் தெரியுமா, அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு பிளெயின் சாரீ எவ்வளோ ராயலாக இருக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் கூட இல்லை. சாட்டின் லைனிங் மாதிரி இருக்குது. அதனால நான் இதுக்கு 2க்குமே லிங்க் கொடுக்க போகிறதில்ல. இது வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்னை திட்டுவீங்க. உன்னால தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்னை கண்டிப்பாக திட்டுவீங்க. ஸோ அதனால் நான் இதுக்கு லிங்க் கூட கொடுக்க போகிறதில்ல. அவ்வளோ வந்து ஒர்த்தே இல்லாத மாதிரி இருந்துச்சு. அண்ட் இது வந்து நம்மளோட அஃப்ரீன் பொட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் வச்சுருக்காங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்டு ஸ்பான்சரோ இல்லை எனக்கு ஃப்ரீயாக கொடுத்ததோ இல்லை, நான் அவங்கக்கிட்ட 2 சாரீ வாங்கியிருந்தேன். இந்த சாரீ ஒன்று, அதுக்கப்புறம் ஒரு மல்மல் சாரீ வாங்கியிருந்தேன். மல்மல் சாரீ வந்து எனக்கு பெருசாக ஃபேவரட்டாக இல்லை. பட் இந்த சாரீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 700 அந்த மாதிரி வாங்கினேன்னு நினைக்கிறேன். சரியான ப்ரைஸ் தெரில, 500 to 700 வாங்கினேன்னு நினைக்கிறேன். ப்ளஸ் ஷிப்பிங்கும் இருந்துச்சு. பட் சாரீ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சாரியாக நான் இதை வந்து ட்ரெஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணலான்னு தான் வாங்கியிருந்தேன். பட் அம்மா கிட்டேருந்து நிறைய சாரீ வாங்கிட்டதுனால இப்போ சாரியாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஃப்ளிப்கார்ட் சாரியோட கம்பேர் பண்ணையில் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஃபஸ்ட்டே அவங்கக்கிட்ட நான் 2 சாரீ வாங்கிட்டேன். இந்த சாரியும் ஒரு மல்மல் சாரீ பாட்டி வச்சுருக்காங்க. அந்த சாரியை நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்புறமா பாட்டி கட்டியிருக்கிறப்போ. பட் இந்த ரிங் வந்து என் பர்த்டே அப்போ அவங்க எனக்கு கிஃப்டாக அனுப்பியிருந்தாங்க. ஸோ அந்த 2 சாரியுமே நான் பே பண்ணி வாங்கினது தான். அண்ட் இந்த ரிங்கும் கூட வந்து அவங்க வீடியோவில் காட்டுங்க, இது வந்து ப்ரொமோஷனல் அப்படிலாம் எதுவுமே சொல்ல. அக்கா எனக்கு உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசையாக இருக்கும், உங்களுக்கு ரிங் பிடிக்கும்ல, இந்த ரிங் பார்த்ததும் எனக்கு உங்கள் கைக்கு அழகாக இருக்கும்னு தோணுச்சு, நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன் அப்படின்னு தான் சொல்லி சொன்னாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோவில் நான் அதை சொல்ல போகிறேன்னு கூட தெரியாது. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு. ரொம்ப க்யூட்டாக இருக்குது. என்கிட்ட இந்த மாதிரி ரிங் கிடையாது. 2 ஃபிங்கரும் சேர்த்து போட்டுக்கிற மாதிரியான ஒரு ரிங்காக இருந்துச்சு. ஸோ அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜும் வந்து நான் கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த குட்டி vlog வந்து முடிஞ்சிடுச்சு. உங்களுக்கு நாளைக்கு வந்து ஒரு சூப்பர் யூட்டிலிட்டி ஆர்கனைசேஷன் வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். உங்களுக்கு அந்த வீடியோ வேணும், உங்களுக்கு இந்த மாதிரி vlogs, ஆர்கனைசேஷன் அண்ட் வெயிட் லாஸ்லாம் பிடிக்கும்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாவ் அ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பாய்.